இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ரோகி, இவனுங்கெல்லாம் பதவிக்கு பின்னாடி ஓடுற சுயநலவாதிங்க. இன்ஸ்பெக்டர் பிரசன்ட் மேடம். மேடமா? மேடம் பெரிய இவ வடக்கு தெருவு ஆட்களை நீங்க சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஓட் போட்டுட்டாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க விரல பார்க்காம விட்டீங்களே, அதான் நீங்க பண்ண ஒரு பெரிய தப்பு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. புரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் துப்பாக்கியோட ஸ்டேஷனுக்கு வந்தப்பவே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க. நீங்க கைது பண்ணி ஓட்டு போட விடாம தடுக்கணும்னு நினைச்சது ஏற்கனவே ஓட்டு போட்டவங்கள தான். உன் பிளான் எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஏற்பாட்டையும் சிவா முன்னாடியே பண்ணிட்டான். சார், ஏதோ நடந்து போச்சு, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது சார். மேடம், ஒரு முக்கியமான விஷயம் மேடம். பிரசவத்துக்கு போற எந்த ஒரு வாகனத்தையும் சோதனையே பண்ண மாட்டேன் மேடம். இது சத்தியம் மேடம். ஊர் எல்லையில எல்லா கருப்புசாமி ஏன் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல எந்த கெட்டதும் ஊருக்குள்ள வராம ஊரை பாதுகாக்கிறதுக்காக தான் மனுஷங்க தான் சாமியாகி நிக்கிறாங்க. நீங்களும் கிட்டத்தட்ட கருப்பு சாமி தான் சார். ஊரை காக்க வந்த சாமி வெளியில இருந்து வர ஆபத்தை மட்டும் இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற ஆபத்துல இருந்தும் எங்க எல்லாரையும் காப்பாத்துற சாமி போலீஸ். சாமியா இல்லைனாலும் பரவாயில்ல, பூதமா இருக்காதீங்க. அதாவது பூதங்களோட சேராதீங்கன்னு சொல்றாங்க. பத்தியா திமிர பத்தி அவளுக்கு. விடுமா, எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும். இவெல்லாம் பிரசிடென்ட், பாவம் இந்த ஊர். சரிங்க மேடம், இனிமே நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் மேடம். வர மேடம். ஐயா வரங்க ஐயா. சிவா சார் வரேன். ஆர்த்தி தட்டா? ஓ எப்பா, பத்மா, இத வெளியில ஊத்திட்டு வா. அம்மா, நான் ஊத்தட்டுமா? பத்மா, இத வெளியில ஊத்திட்டு வா. உன்கிட்ட தான் சொல்றேன். துளசி, சாமியை வேண்டிக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு வா. கல்யாணம் பண்ணியா வந்திருக்கா? வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்றீங்க? ஏ ஜனனி, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்தா மட்டும் இல்ல, இது வேற மாதிரி. தேவையில்லாம குழப்பிக்காத. வேற மாதிரினா எந்த மாதிரி? இது வரைக்கும் இவங்க துளசி, இனிமே பிரசிடென்ட் துளசி. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. துளசி, நீ வா. வாங்க வாங்க வா. துளசியை இனிமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது குடும்பம், பஞ்சாயத்து ஆபீஸ் கிடையாது. எல்லாருக்கும் புரியுதுல்ல?
இந்த ஃபேமிலிக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் அங்கிள்? அத நான் சொல்றேன். ஜனனி, உனக்கு தாலி கட்டினதா சிவா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஆனா துளசிக்கு சிவா எங்க கண்ணு முன்னாடி தான் தாலி கட்டினான். உனக்கு இங்க இருக்கிற எல்லா உரிமையும் துளசிக்கும் இருக்கு. ஏய், இதெல்லாம் தேவையாமா? கொஞ்சம் பேசாம இரு, விடு. அப்போ சிவாவுக்கு பொண்டாட்டியாவும் உங்களுக்கு மருமகளாவும் இருக்க போறாளா? ஓ, அப்ப இந்த டிவோர்ஸ்லாம் டிராமாவா? ஏய், துளசி கழுத்துல தாலி இன்னும் இருக்கு. இன்னும் விவாகரத்து ஆகல. ஆகுமா? சொல்லுங்க, விவாகரத்து ஆகுமான்னு கேட்டேன். ஐய அத்தை, வெளியில ஊத்த சொன்ன அரத்தி தண்ணியில முகம் கழுவிக்கிட்டீங்களா என்ன? போட்டி பொறாமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு மேல உள்ளடி வேலை செய்யலாம் நினைச்சீங்க, அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பத்மா ஆண்டிக்கு நான் செஞ்ச சவால் படி ரம்யாவுக்கு மாப்பிள்ள பார்க்கணும். ரம்யா இதுக்கு மேலயும் சிவாவை நினைச்சு ஏங்காம கல்யாணம் பண்ணிக்கணும். பத்மா ஆண்டியும் சீக்கிரமே அவங்க கணவர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கான வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். இன்னும் 6 மாசத்துல உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் துளசி நீங்க எங்க இருக்க போறீங்க? டிவோர்ஸ் வாங்கினதும் தாலியை கழட்டி கொடுத்துடணும் தானே? எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க துளசியை அனுப்ப மாட்டாங்க. எனக்கு என்னமோ இப்போ சிவாவும் துளசியும் புருஷன் பொண்டாட்டியோடு தோணுது. ஏய், கால்ல கிடக்கிறத கலட்டி அடிச்சு உனக்கு புத்தி வரல? மரியாதையா பேசு. அப்பா, என்னப்பா நீங்க மருமகன்னு கூட பார்க்காம செருப்பால் அடிச்சீங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியும் திரும்பவும் அதையே சொல்லி அவரை அவமானப்படுத்துறீங்க. அப்பா, இன்னொரு முறை நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பான்னு கூட பார்க்காம எதிர்த்து பேசுற? விசலாச்சு, சுமாரு. மருமகன்னா லட்சணமா இருக்கு சொல்லு. கொடுக்க வேண்டிய மரியாதைய தானா கொடுப்போம். யாரும் கேட்டு வாங்க வேண்டாம்.